மார்ச் 15லேருந்து 21 வரைக்கும் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீக்லி ப்ரெடிக்ஷனில் அழகான ஸ்பிரிச்சுவல், டேரோ அண்ட் ஏஞ்சலிக் மெசேஜஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஒரு internationally certified life coach, internationally certified trauma healer, and now உங்களோட law of attraction coach and mentor, and now உங்களோட favorite tarot card reader. ஸோ இந்த வார வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் வித் லாட் ஆஃப் abundance, பீஸ், குட் ஹெல்த், ஹாப்பினஸ், மணி. நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்களை வந்து சேரட்டும் இந்த வாரம். அந்த ஒரு கதவை திறக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேணும்னு நினைக்கிற எல்லா விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடி நின்னா அந்த சாவி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன யோசிக்கவா செய்வோம்? அது எந்த சாவியாக இருந்தாலும் 7 கடல் தாண்டி இருந்தாலும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லையா? அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கணும். ஒரு வாய்ப்பு வரும்போதும் இது எனக்கானது அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம். we will give our best. வராததும் அடுத்த விஷயம். பட் நான் ஒருவேளை அதை முயற்சி செஞ்சுருந்தா, அது என் வாழ்க்கையில் கிடச்சிருந்தா, இந்த அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம கண்ணில் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் வழியாக 2 செட்ஸ் இருக்கும். ஏதேனும் ஒரு செட்டை சூஸ் பண்ணி இந்த ரீடிங்கை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பர்சனலைஸ்ட், இது ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனலைஸ்ட் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படும் பர்சனல் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு. ஸோ தயாராக இருக்கீங்களா? அண்ட் ஆல்சோ இந்த நாளில் பிறந்தவர்கள் யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவர்களுக்கும் இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீடிங்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நாட்களில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் பார்த்துடலாம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதுதான் நம்ம தாரக மந்திரம். ரைட், லெட்ஸ் ஷஃபிள் யுவர் எனர்ஜிஸ். உங்கள் எனர்ஜிஸ் எல்லாம் நான் ஷஃபிள் பண்ணுறேன். ஏதோ நேற்று நைட்டோ ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்களா? அந்த மாதிரி எனர்ஜி தான் எனக்கு வருது. ஓகே, 4 கார்டு. ஏதோ ரொம்ப யோசனையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதாவது முடிவு எடுக்கணுமா, ஏதோ அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம், வில் சி. ஃபஸ்ட்டு உங்கள் மெசேஜ் என்னென்னா, பாருங்களேன், நான் என்ன கேட்டவங்கள இதுதானே ஃபஸ்ட்டு விழுந்தது. ஐம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுவீங்க பாருங்க. டவுட், ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்க, ஏதோ ஒரு முடிவு, சம்திங் ஏதோ யோசிச்சிட்டே இருந்தீங்களான்னு கேட்டேன் பாருங்கள். ஏதோ ஒரு சந்தேகம் வருதுனாலே நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், ரொம்ப கான்க்ரீட்டாக போகிறோம். ஒரு சந்தேகம் வந்து தான் அது அடுத்து என்னவா வரப்போகுது, அதோட அவுட்கம் எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். பட் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயம் உங்களை இது இப்போ தேவையில்லை, பட் இது உங்களை ஒரு மொனாட்னஸாக ஏதோ ஒரு சந்தேகத்தில் விட்டுக்கிட்டே இருக்குது. அந்த டெசிஷன் எடுக்க முடியல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, அதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? சரி, என்ன நடந்தாலும் சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி என் லைஃப் இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கிக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். இந்த சந்தேகத்திலேயே இருந்தால் என் வாழ்க்கை மூவ் ஆகாது. அப்போது என்னோட உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி, உண்மையான ரிலீஜியஸ் பிஹேவியர், தாட்ன்றது என்ன? டு ரிலீஸ் த டவுட். ஸோ என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுங்கள். பிரபஞ்சமே என்னை காப்பாற்று. உங்களுடைய குருமார்களோ இல்லை உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, என்னை காப்பாற்று. ஜஸ்ட் ரிலீஸ். பாருங்க எப்படி கார்ட்ஸ் வருது பாருங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏன் இங்கேயே இருந்துடுறோம்னா ஒரு தனிமை. ஏன் நம்ம இந்த டவுட் ஜோன்லேயே இருந்துடுறோம்? ஏன்னா அந்த தனிமை நம்மளை போட்டு வாட்டி வதைக்குது. அந்த தனிமை நம்ம ரொம்ப எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசலாம், பழகலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? ஏன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற எண்ணம் நமக்கு. இது எதுக்குடா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். அது சில நேரம் பேசுறதுக்கு கூட நமக்கு பொறுமை இருக்காது தெரியுமா? சில நேரம் அழுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப நம்பிக்கையோட ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். பட் அவங்கக்கிட்ட சொல்கிறது கூட நமக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அடப்போடா இதை சொல்லி என்னன்றது கூட மைண்ட் அப்படியே பிளாங்காக இருக்கும்.
உங்கள் தனிமையில் நீங்களே போட்டு உங்களை நிறுத்திடாதீங்க. டோன்ட் ஸ்டாப் யுவர் செல்ஃப். என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, ரிலீஸ். இந்த வாரம் உங்களுக்கு அதுதான், ரிலீஸ். கமெண்ட் பண்ணுங்கள். எது தேவையில்லையோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். எப்போன்னு கார்டு வருது. பாருங்களேன், யூ ஜஸ்ட் பி பவர்ஃபுல். உங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்குது, அந்த ஜோனில் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருங்க. அப்போ உங்கள் பவர் எதில் இருக்குது? ரிலீஸ். ரிலீஸ் எவ்ரி திங் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஐ திங்க் பேச பேச உங்களுக்கு கிளாரிட்டி வருதுன்ட்டு. இந்த கார்ட்ஸை பார்க்கும்போதே ஸ்டெப் ஃபார்வர்ட், முன்னுக்கு வா, இப்படியே எழுந்து வாங்க. கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் பேசும்போது தான். எப்போவுமே ஒரு ஏர்ஜென்சியில் இருக்காதீங்க, கடைசி நிமிஷம் ஏர்ஜென்சியில் இருக்காதீங்க. ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவரில் பேசுங்க, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த கார்ட்ஸை பார்க்கும்போதே ரிலீஸுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அந்த அத்தாரிட்டேட்டிவ் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதையும் நான் பார்க்குறேன். ஓகே, சரி வாங்க ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, magician, smart, that's very smart. அட்டகாசமாக வந்திருக்காங்க. யாரையாவது சந்திக்கணும்னு ஏதாவது தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கீங்களா? சந்திக்கணுமோ இல்லை ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஒரு சில விஷயத்த பேசி தீர்த்துட்டா நல்லா இருக்கும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும்னு தோணுது. ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறீங்களா? உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரோ உங்கள்கிட்ட ஒரு உதவியும் கேட்குறாங்க, அதையும் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு இவ்வளோ மந்த நிலை? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த வாரம் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் நான் இப்படி பண்ணேன், இதெல்லாம் இப்படி பண்ணலாமா, இவ்வளோ ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு வருவாங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்லேயும் போகாதீங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு பிடித்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அங்கே வந்து நீ ஏன் இப்படி பண்ணலை, நீ இப்படி பண்ணியிருக்கணுமே. நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுங்கள். மற்றவங்க விஷயத்தில் போய் ரொம்ப இந்த வாரம் மூக்க நுழைக்க வேண்டாம். ஓகே, ப்ராபப்ளி இந்த ஏர்லி வீக், இந்த மண்டே டியூஸ்டேலாம் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய திங்கிங் ப்ராசஸை கொடுக்கலாம். பட் போக போக ஆல் தட் வில் செட்டில். ஒரு ஐடியா உங்கள் மனசில் இருக்குது, அது இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. ரொம்ப பெண்டிங்காக இருந்த ஒரு பேமெண்ட் இந்த வாரம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 100% இல்லை, பட் எஸ், ஐ சி அ ஸ்மால் சேஞ்ச். அண்ட் நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணி எல்லாம் பக்காவாக நான் பண்ண போகிறேன்டா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த வாரம் கொஞ்சம் அப்புறம் பண்ணலாமா அப்படின்னு அதுவுமே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். அந்த டெட்லைனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி இதை சப்மிட் பண்ணுன்னா நீங்கள் அந்த சப்மிஷனுக்கு தயாராக இருங்க. அவங்க அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அடுத்த வாரத்துக்கு, தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் கடன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்க. இந்த வாரம் உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி, இந்த டவுட் ஜோன்லேருந்து எதையுமே ஆரம்பிக்காதீங்க. உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட இமோஷனல் கன்சிஸ்டன்சி. நீங்கள் காலையில் எப்படி எழறீங்களோ தட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யுவர் என்டையர் டே. ஸோ காலையில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பிடிச்சவங்க நினச்சி எழுந்துருங்க, பிடிச்ச விஷயங்களை சொல்லி எழுங்க, பிடிச்ச விஷயங்களை அரவணைச்சு எழற மாதிரி எழுங்க. டோன்ட் அந்த காலையிலேயே ஒரு ரஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா த்ரூ அவுட் யுவர் டே இட் இஸ் கோயிங் டு பி ரஷ். ஓகே, அண்ட் தூக்கம், எங்கே எப்போ தூக்கம் கிடைக்குதோ அப்பப்போ தூங்கிடுங்க. நான் இப்போ தூங்கினா நைட்டு தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வராது, இந்த மாதிரி அந்த தூக்கம் சார்ந்த ஒரு புலம்பல் இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏதாவது ட்ராவல் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ராவல் உங்களுக்கு புதிய என்ன சொல்கிறது, ஒரு புதிய டைரெக்ஷனை கொடுக்கும். நான் கொடுக்குற இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை இந்த வாரம் பயன்படுத்தி பாருங்கள். ஃபார்வர்ட், ஆக்ஷன், அன்லாக், பாத். ஃபார்வர்ட், ஆக்ஷன், அன்லாக், பாத். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நிறைய ரெட் யூஸ் பண்ணுங்கள். 3ன்ற நம்பர், 3 ஏன்னா அது ஒரு மேஜிக்கல் நம்பர் மாதிரி. அதை இந்த வாரம் முழுக்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்னு தோணுது. ஏதாவது பிளான் கேன்சல் ஆனால் கூட அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பாரு, நான் எவ்வளோ இதை நீட்டாக பண்ணேன்,
எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணேன், இல்லை இது எவ்வளோ க்ளீனாக பண்ணி வச்சுருந்தேன். தள்ளி போகிறது நல்லது, நீங்களே அதையும் தள்ளி போடாதீங்க. அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை வந்து சேருமோ. ஸோ நீங்கள் யாரையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கண்ட்ரோல்னு இல்லை, உனக்காக நான் பார்த்து பார்த்து செய்கிறேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறீங்களா? உங்கள் குழந்தைங்கள விட்டுருங்க. அவங்களே கொஞ்ச நாள்ல அடல்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பட் நான் உனக்காக பார்த்து பார்த்து செய்கிறேன்ற மாதிரி ஏதாவது செய்கிறீங்களா? அப்படி செய்கிறீங்கன்னா கூட நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்களுக்கே இது ரொம்ப மூச்சு முட்டுது, ரொம்ப டயரிங்காக இருக்குது அவங்களுக்கே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதை ரொம்ப போட்டு செய்யாதீங்க, அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஐ திங்க் எவ்ரிபடி நீட்ஸ் அ பிரேக். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான வாரம் உங்களுக்கு. யாரோ ஒருத்தர் இல்லை, நீங்கள் வந்து யாரோ ஒருத்தரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இந்த வாரம். அதை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ரொம்பவும் கொடுக்காதீங்க, ரொம்பவும் தள்ளி போகாதீங்க. எந்த அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங் உங்களுக்காக வந்திருக்கு. தனிமையை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த சந்தேகத்தை விட்டுட்டிங்கனாலே, ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாலே எல்லா சேலஞ்சும் ஜூப்பியாக உங்களுக்கு உங்களுக்காக வேலை செய்யும். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் லவ்லிஸ், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் பிறந்தனால இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் நம்ம வாழ்க்கையோட தாரக மந்திரம். ரைட், மெசேஜ் பார்த்துடலாமா? ஓகே, just shuffling your energies. ரெண்டு கார்டு வந்திருக்கு. எதையாச்சும் ரீஅலைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே அதெல்லாம் கிடையாதுடா, இப்படிதான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு ஏதாவது வரீங்களோ? நான் நினைக்கிறது தான் நான் சொல்றதெல்லாம் தப்பு இல்லை. நான் இனிமேல் யாருக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னா யாருக்கும் எதுவும் கிடையாது, போகலாகுது அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? தெரியல, அந்த மாதிரி கார்டு தான் வருது. தப்பில்லை, தப்பே இல்லை. பயங்கரமான கார்டுலாம் வருது. வாவ், செல்ஃப் லவ், அதுக்கு தான் நீங்கள் கடைசியாக வரீங்க. இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அதாவது நான் இப்படி தான் இனிமேல் இருக்க போகிறேன். நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன். இதுதான் என் இஷ்டம். சில நேரம் நமக்கு கோவம் வந்தால் நம்ம வந்து அப்படியே பயங்கர போல்டாக பேசுவோம் தெரியுமா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதுதான் பண்ணுவேன், பிடிச்சவங்க இருங்க, பிடிக்காதவங்க போங்க. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியாமல் யூ ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் யுவர் ப்ரெஷர். ஏன்னா உங்கள் உடம்பு இதுக்கு மேலே ஒத்துக்கல. என்ன எல்லாரும் என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு இடத்துல அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. எப்போ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இதுக்கு மேலே என் உடம்பும் என் மனசும் இதை தாங்காது, இனிமேல் நான் எனக்கு செல்ஃப் லவ் கொடுத்துக்கணும், எதை பண்ணாலும் நான் தனியாக பண்ண போகிறேன். அது தப்போ கரெக்டோ, அது சூப்பராக இருக்கோ சூப்பராக இல்லையோ, எதாக இருந்தாலும் சரி நான் தனியாக பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து யார் சப்போர்ட்டும் வேணாம், வரவங்க வாங்க, வராதவங்க போங்க, ஐ வில் டேக் மை டெசிஷன்ஸ். ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களால் இன்னுமே இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது, நான் நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டேன், அண்ட் இந்த ப்ரெஷர் எனக்கு தேவையில்லைன்னு தோணுதுன்ற லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவை. ரொம்ப உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. அது உங்கள் உடம்பை பாதிக்கும் போது தான் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது. வாவ், பியூட்டிஃபுல். முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்குது. எல்லா பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்யூச்சரை பார்த்து போயிட்டே இருங்க. உங்கள் கம்யூனிகேஷனை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க.
அதுதான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய வேணாம், என்ன பண்ணுறேனோ நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றீங்கல்ல, அதை ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை தவறான வார்த்தைகள் பிரயோகிக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் இட் டு யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியே வருதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வருஷம் இதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருந்ததோ. சில நேரம் நீங்கள் ஒழுங்காக சொன்னால் கூட யாருக்கும் புரியறதில்ல. அதுதான் ப்ராபப்ளி அதுதான் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு கார்டு வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் பாருங்க. நிறைய குத்து வாங்கியிருக்கீங்க. வாங்க 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 குத்திட்டு போங்க, என் உடம்பு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய குத்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. அண்ட் அந்த குத்தெல்லாம் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த வாரத்தோட சம்வேர் இன் பிட்வீன் நிறைய நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு இமோஷ்னல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களோ, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு தோணுது. பார்த்தீங்களா, எடுக்காமையே வருது 3 கார்டு. அண்ட் இஸ் டூ மேஜர் அர்கானாஸ். சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களதெல்லாம் வந்து எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுக்கான நேரமும் இதுதான். டெய்லி ஏதாவது ஒரு விஷயம். சரி, நாங்கள் வந்து கிராட்டிடியூட் எழுதிக்கிட்டே இருக்கோம் எங்கள் குரூப்பில். 956 டே இன்னைக்கு. 956 டே. செம்ம இல்லை? அது மாதிரி எழுதி எழுதி டெய்லி ஒரு ஹேபிட் அது எங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேபிட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணுங்கள். ஆல்சோ ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப இன்ட்யூட்டிவ், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் கிட்டேருந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்கும். அது வந்து அட்வைஸாக வராது, வேற யாருக்கும் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் அது வரும்போது அதை அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இன்ட்யூட்டிவ் அப்படின்ற மாதிரி இன்ட்யூஷனுக்கான கார்டும் வருது. யாரையாவது சும்மா சிம்பிளாக சந்திப்பீங்க, அவங்க வழியாக உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபேக்டராக அவங்க உங்களுக்கு இருப்பாங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன விஷயமாவே டிசைட் பண்ணுங்கள். அதை போட்டு ரொம்ப இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படி அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. அதான் அந்த ஒருத்தவங்க உங்களுக்கு கைடன்ஸ்க்கு வருவாங்க பாருங்களேன், அவங்கள டேக் தம் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, நிறைய க்ரீன் பயன்படுத்துங்க இந்த வாரம். அந்த எமரால்டு க்ரீன் அப்படின்வாங்கல்ல, அதை பயன்படுத்துங்க. காம் ஃப்ளோ, அலைன், டைமிங், இந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய 14, 24 அந்த மாதிரி ஃபோர்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கான நம்பரை பயன்படுத்தி பாருங்கள். காம், ஃப்ளோ, அலைன், டைமிங் பயன்படுத்தி பாருங்கள். அதான் நீங்கள் இந்த வாரம் உங்கள் பேச்சில் தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள்னாலும் சரி, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை இவங்க சொல்கிறது கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தை ஜாலம் தான் இந்த வாரம் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் வாங்கணும் இந்த வாரம் நான் வாங்குறேனா இல்லையா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், நீங்களே ரொம்ப ஸ்மார்ட்டாக இது தள்ளி போடலாமா இல்லை உடனே வாங்கிடலாமா அப்படின்னு ஒரு பிளானிங்குள்ளே வருவீங்க. ஆல்சோ நீங்கள் வெரி சூன் ஏப்ரல் மந்த்குள்ளே போகிறோம். ஸோ ஒரு பிளான்டு பட்ஜெட்டிங் தேவைப்படுது. ஓகே, அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய கம்யூனிகேஷன் பார்க்குறேன் இந்த வாரம். ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற கிளாரிட்டி இங்கே யாருக்கும் எடுப்படாது. யூஸ் வேர்ட்ஸ். நீங்கள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். பட் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆங்ஸைட்டியோடு யூஸ் பண்ணாதீங்க. ஓயோ அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. ஏன் இது இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், இது எப்படி இன்னும் சிம்பிளர் ஆக்கலாம், இப்படி பொறுமையாக யோசித்து கிளாரிட்டிக்குள்ளே வாங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறது தப்பே இல்லை. உங்களை பேலன்ஸ்டாக இண்டிபெண்ட்டாக வைக்கணுன்றதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை. பட் இங்கே என்ன விஷயம், உங்களையே நீங்கள் அலசி ஆராயும் போது தேவையில்லாமல் அதை மற்றவர்களுக்கு ஒரு ப்ரெஷராக கொடுக்காதீங்க. ஓகே, அண்ட் பொறுமை, இந்த வாரம் நிறைய பொறுமை உங்களுக்கு தேவை. உங்களோட கனெக்ட் பண்ணுறவங்க கிட்டேயும் ரொம்ப டிசிப்ளின்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் உங்கள் பார்ட்னர், உங்கள் கூட இருக்கிற பார்ட்னர்ஸ்கிட்டையும் ரொம்ப மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ். அவங்க ஏதாவது இரிட்டேட்டட் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்களோ நீங்களும் அப்படி பேசிட்டு போயிடுங்க. ரொம்ப போட்டு உட்காந்து எனக்கு கிளாரிட்டி வேணும், நீ ஏன் இப்படி பேசின, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கான முக்கியமான வேலை அதுதான். ஓகே, அப்ரிஷியேட் தோஸ் ஹூ கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக முடிகிறதுக்கான வேலையையும் நான் பார்க்குறேன். நீங்கள் ஆரம்பித்து ரொம்ப நேரம் இது ஜவ் மாதிரி இழுக்குதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த வாரம் உங்களுக்கு முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பழசையே நினச்சிட்டு புதுசை விட்டுறாதீங்க. உங்களை டிஃபைன் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃப்யூச்சர் கிடையாது, உங்களோட பாஸ்ட் கிடையாது, உங்களுடைய ப்ரெசண்ட். உங்களோட ப்ரெசண்ட் தான் உங்களை டிஃபைன் பண்ணணும். கடந்த கால வாழ்க்கையும் எதிர்காலமும் நம்மளை டிஃபைன் பண்ணாது. இப்போ நீ என்ன பண்ணுறியோ அதுதான் அது. பாஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லாதது, இட்ஸ் கான். அந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்கு வந்துட்டிங்கன்னா யூ வில் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். நீங்கள் நினச்சதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. தப்பாக அப்படியே உட்காந்துடாதீங்க. யூஸ் யுவர் வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி, கம்யூனிகேட் கேர்ஃபுல்லி. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். May the best things happen to you this week. Thank you and bye from R. And as always, keep smiling.